டேய், என்னடா சொன்னா குமார்? வந்துட்டு இருக்கானா? 10 நிமிஷம் ஆச்சு, இப்ப வந்துருவான். டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? இன்னும் ஒண்ணு வேணும். அவ்வளவுதானே, விடு பாத்துக்கலாம். டேய், எவ்வளோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா? விட்ரா, பாத்துக்கலாம். என்னடா? தூக்கிடலானே. அம்மா அம்மா, என்னடி சொல்லு. அப்பா எப்பமா வருவாங்க? எவ்வளவு லேட் ஆகுது பாருங்க. 4 மணிக்கு தானே போகணும்னு சொன்னேன், இப்ப 3:50 தான் ஆகுது. இப்படி பறக்குற? எனக்கு சரியா 4 மணிக்கு கிளம்பணும். சரிங்க மேடம், 4 மணிக்கு கிளம்பலாம். ஐ, அப்பா வந்துட்டாங்க. அப்பா, நான் எப்பவும் கிளம்பிட்டேன் தெரியுமா? சீக்கிரம் கிளம்பலாம்ப்பா. நான் இப்படியே தான் வரப்போறேன். ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு கிளம்பிடலாம், சரியா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டா, ஒரு வழி பண்ணிட்டா. அவ எப்பவுமே இப்படிதான். ஆனாலும் ரொம்ப தாங்க செல்லம். சரி, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். சரி, வெளியில கிளம்பும் போது ஜெபம் பண்ணிட்டு கிளம்பணும்னு சொல்லிருக்கேன்ல. நான் இப்பவே ஜெபிக்கிறேன்ப்பா. சரி, அதுக்குள்ள அப்பாவும் கிளம்பி. அபி, தண்ணில நினைக்க கூடாது, சரியா? அம்மா, அங்க போயிட்டு பாத்துக்கலாமா? ஏய், நீ தண்ணில இறங்க மாட்டேன்னு சொன்னதால தான் பீச் கூட்டிட்டு வந்தேன். அப்பா பாருங்கப்பா. அங்க போயிட்டு பாத்துக்கலாம், சரியா? ப்ளீஸ்ப்பா, கால் மட்டும் நினைச்சிட்டு வந்துடுறேன்ப்பா. ஏங்க, ரொம்ப விளையாடுவா, போறதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிருவா, அப்புறம் சொல்லிட்டேன். அபி, ட்ரெஸ் நினைக்க கூடாது, சரியா? ஓகேப்பா. ஏங்க, ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கலாமா? கொஞ்சம் சுண்டல் வேற ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா? சரிங்க, அபிக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கோங்க. அபி, அப்பா, உனக்கு சுண்டல் வாங்கிட்டு வரவா? அந்த வரேன்ப்பா. சரி, வந்து சொல்லட்டும். அப்பா, ஒரே ஒரு ஐஸ்கிரீம்பா. ஆரம்பிச்சிட்டியா? ஈவினிங் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சரி சரி, இந்த ஒரு தடவை மட்டும் ஓகே? தேங்க் யூப்பா. ஏன் அபி, காசு வேண்டாமா? ஐஸ்கிரீம்னு சொன்னா எல்லாத்தையும் மறந்துடுவ. 3 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. இந்தா. ஏங்க, நம்ம புது வீட்டுக்கு போனதும் அபிக்கு தனி ரூம் கொடுத்துடலாமா? நானும் அதாம்மா நினைச்சேன். அண்ணே, சொல்லுமா. 3 சாக்கோபார். இந்த பாப்பா. தேங்க்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் கூட நாளைக்கு வந்துருமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏசப்பா இல்லன்னா நம்ம சொந்த வீடுலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. உண்மைதாமா. இவ அங்க இருந்து வரத்துக்குள்ள நமக்கு வாங்கின ஐஸ்கிரீமே கரைஞ்சிடும் போல. எவ்வளவு மெதுவா நடந்து வரா. அவ ஜாலியா ரசிச்சு சாப்பிட்டு வரா. சரி, இரு கூப்பிடுறேன். என்ன ஆளக்கானோ? என்னங்க? இருமா,
இங்கதான் எங்கேயாவது இருப்பா. எங்கங்க போனா? அபி, எங்க இது நம்ம அபி சாப்பிட்டதுங்க. ஐயோ, எந்திரிமா, எந்திரிமா, எந்திரி. அபிக்கு ஒண்ணு ஆயிக்காதுமா, தேடலாமா? ஏங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு பாப்பா ஐஸ்கிரீம் வாங்கினால. இல்லையே சார், எத்தனையோ பேர் வராங்க, யாருன்னு சொல்ல முடியாதுல்ல சார். எப்படி சார் நான் பார்க்க முடியும்? பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா. நான் வியாபாரத்தை பார்ப்பேனால ட்ரெஸ் அது இதெல்லாம் பார்ப்பேனா? சொல்லுங்க சார். ஐயோ, எழுந்திரிமா. நம்ம அபிக்கு என்னங்க ஆச்சு? அவ ஏசப்பா பொண்ணுமா, கண்டிப்பா வந்துருவா, தெரியுமா? எந்திரி, வா. டேய் வினோத், என்னடா வீடு பூட்டி இருக்கு? எங்கடா போனீங்க? ஹலோ ஹலோ, டேய் வினோத். அபிய காணுண்டா. என்னடா சொல்ற? எப்ப இருந்துடா? இப்ப நீ எங்க இருக்க? ரொம்ப ஆசைப்பட்டானே பீச்சுக்கு வந்தோண்டா. டேய் ஒண்ணும் பயப்படாத, இப்ப நான் அங்கதான் வரேன். இரு பயப்படாத. சரிடா, நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்து. அபிக்கு ஒண்ணு ஆகாது, அவ ஏசப்பா பிள்ளை, கண்டிப்பா வந்துருவா. என்னங்க அபி இல்லாம நான் வர மாட்டேங்க. லேட் பண்ண கூடாது, புரியுதா? வா, வாமா. பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? அபிங்க சார். ஏதாவது அடிச்சீங்க இல்ல திட்டினீங்களா? இல்லைங்க சார், ஒரே பொண்ணு சார். 2 கான்ஸ்டபிள் அனுப்பி விசாரிக்க சொல்லிருக்கேன். வெயிட் பண்ணுங்க, வரட்டும். தேங்க்யூ சார். சார், பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்க சார்.